கூட்டணியில இருந்த பொழுது இது வந்து அப்ப இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்ல. இப்ப எங்களுக்கு நாங்க விமர்சனங்கள் இருக்கா திமுக மேலனா இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு கூட்டணியில இருக்கேன், ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறேன், இருந்துட்டு வெளியில வந்து அப்ப வந்து அவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னா, அப்ப நான் ஏன் அந்த தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்? இப்ப என்னோட வேலை என்ன? ஒரு அரசியல் கட்சியா ஒரு அரசியல் தலைவரா என்னோட வேலை என்ன? மக்களுக்காக தொண்டாற்றுறது தான் என்னோட வேலை. அவங்க பண்ற தப்புனால பாதிப்பு யாருக்கு? இப்போ கமிஷன் கரப்ஷன் எல்லாம் இருந்ததுன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு சாதாரண ஆள் சொல்லலாம், அவங்க வந்து கரப்ஷன் நடந்தது என்னால் தட்டி கேட்க முடியலன்னு சொல்லலாம். ஒரு கட்சியோட தலைவர் பல ஆண்டு கால நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மக்களுக்கான பல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறன்றாரு, சமூக பணிகளை முன்னெடுக்கிறன்றாரு. அப்ப ஏன் அன்னைக்கு தட்டி கேட்கல? தற்கால சூழல்ல பிஜேபி ஆட்சிக்கு அமைஞ்சிட போதுன்ற ஒரு சூழல்ல நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம். அவங்க சரியா பண்ணாங்கன்னா கூட இருப்போம், சரியா பண்ணலன்னா நாங்க வெளில வந்துடும் சொல்லலாம். அது ஒன்றும் இது இல்லை. இப்ப நாங்க வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கல. விஜயபாஸ்கர் போன்றவர்களுடைய செயல்பாடுகள் பிடிக்கலன்ட்டு தான் மற்ற தொகுதிகளில் மக்கள் வந்து ஓட்டு போடாம இருக்காங்க அதிமுகவுக்கு. அப்ப நீங்க வேணான்னு தான் அவங்களை சூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க வேணான்னு சூஸ் பண்ணாங்க மக்கள்னா, நீ போய் அங்க போய் சேர்ந்தினா அப்ப மக்களுக்கு எதிராக தான் உன்னுடைய செயல்பாடு இருக்கு. மக்கள் வந்து இவங்க சொல்ற சப்பக்கட்டு என்னன்னா, மக்கள்லாம் டிவி கேட்க ஓட்டு போட்டாங்க, அதனால நாங்க அங்க போறோம். நான் என்ன சொல்றேன்னா, மக்கள்லாம் நீங்களாம் இருக்கிற அதிமுகவை புறக்கணிச்சு அங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அதுதான் மக்களுடைய விருப்பம். இப்ப நீங்க அங்க போய் சேர்ந்தீங்கன்னா மக்களோட விருப்பத்துக்கு எதிராக தான் நீங்க போறீங்க. நேயர்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர், மரியாதைக்குரிய திரு எஸ் பாலாஜி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், தமிழக வெற்றி கழகத்துல அந்த அரசனுடைய நீங்களும் ஒரு அங்கமா வந்து செயல்படுறீங்க. இப்போ உங்களுடைய ஒரு ட்வீட் அது வந்து ஒரு விமர்சையாக பரப்பப்பட்டது, செய்திகளை நம்ம பார்த்தோம். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல அது இந்த டிரான்ஸ்பர்ல வந்து சில முறைகேடு புகார்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. இது வந்து நம்ம கரப்ஷன் ஃப்ரீ பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் அதுக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிறது போல இப்படி ஒரு செயல்பாடுகள் இருக்கே அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நீங்க அந்த கவனத்துக்கு கொண்டு போனீங்க. பிறகு நீங்களே அதுக்கு பரவாயில்ல, கவர்மெண்ட் வந்து உடனடியா அதுக்கு வந்து ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனோட பின்னணி என்ன சார், மக்களுக்கு தெரிய வேண்டியது? நான் இயல்பாகவே வந்து ஒரு பொறியாளராகவும் இருக்கிறதுனால எனக்கு வந்து மாசு கட்டுப்பாடு வாரிய பணிகள் தொடர்பான பணிகளையும் முன்னெடுத்துட்டு இருந்தேன் கடந்த காலங்களில். அதில் அங்கே வந்து எனக்கு வந்து சில தொடர்புகள் இருக்குது, அதிகாரிகள் மட்டத்திலையும் அலுவலக மட்டத்திலையும் சில தொடர்புகள் இருக்கிறது. ஏற்கனவே இந்த மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வந்து அமோனியா லீக் ஆனப்போ ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க. அதில் என்ன வருத்தம்னா, சட்டமன்றத்தில் பேசினவங்க கூட எல்லாருமே அது அமோனியா லீக்குன்னு பேசினாங்க. அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய உற்பத்திக்கோ இல்லை வந்து அங்கே நடைபெறக்கூடிய ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, நடைபெறக்கூடிய செயல்பாடுக்கும் அமோனியாக்கும் தொடர்பு இல்லை நேரடியா. ஆனால் அதை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, எந்த ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் அந்த கோல்டு ஸ்டோரேஜ், அதில் பயன்படுத்தப்பட்ட அமோனியா கசிஞ்சுது என்பதுதான் அதில் இருக்கு. சட்டமன்றத்தில் கூட எல்லாருமே வந்து அது வந்து அமோனியா, இப்போ நீங்கள் வந்து அதில் கூட எனக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா. அன்னைக்கு பேசிய அமைச்சர் கூட என்ன சொன்னார்னா, ஹசாடஸ் இண்டஸ்ட்ரியில வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம்னா, ஆக்சுவலா விபத்து நடந்தது ஹசாடஸ் இண்டஸ்ட்ரியே இல்லை, அது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி, உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை. அது வந்து ஆரஞ்சு கேட்டகரி தான். இது வந்து ஒரு முன்னோட்டத்துக்காக சொல்றேன் நான். அப்போ அதுல வந்து எனக்கு வந்து ஒரு சில தகவல்கள் வந்து நியாயமான தகவல்கள் கிடைக்கும். பொதுவாக வந்து இப்போ இன்னும் வந்து நீங்க எல்லாருமே சொல்றது மாதிரி வந்து டே டு டே கவர்னன்ஸ்ல வேணா விமர்சனம் வைக்கலாம். இந்த கவர்னன்ஸ்ல வந்து ரொட்டீன் கவர்னன்ஸ்ல வந்து ஒரு 6 மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ எல்லாருமே வந்து ஊடகங்கள்ல எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ எனக்கு வந்து அது தெரியல, மற்ற துறைகளை பற்றி மற்ற நிலைகளை பற்றி எனக்கு தெரியல. ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அது இருந்ததுன்னா உள்ளபடியே மகிழ்ச்சி. ஆனா அப்படி இவங்க கிளைமுக்கு இடையூறா இருக்கக்கூடிய வகையில வந்து சில தகவல்கள் வந்தது. 1-2 இது வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்து இது மாதிரி அதுல வந்து சில முறைகேடுகள் நடந்திருக்கு. டிரான்ஸ்ஃபர் போடுறது ரொம்ப இயல்பு தான். ஆனால் உங்களுக்கே தெரியும், டிரான்ஸ்ஃபர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நியாயமாக அப்படி பார்க்கக்கூடாது. எந்த சீட்டாக இருந்தாலும் ஒரே சீட்டாக தான் பார்க்கணும். ஆனால் வந்து அதில் வந்து ஹைலி டிப்டு சீட்டுங்கிட்டலாம் இருக்குது, எல்லா துறையிலையும் இருக்குது. அந்த மாதிரி சில அடிப்படையில் சில டிரான்ஸ்ஃபர்ஸ் போடப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது. அப்போ நான் வந்து என்னென்னா எப்படி வெளிப்படுத்துகிறேன்னா வந்து, இது வந்து நியாயமாக நீங்கள் இப்படி கிளைம் பண்ணுறீங்க, அது நியாயமாக இருந்ததுன்னா இதை பாருங்க அப்படின்னா. ஆனால் உள்ளபடியே வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது போதுன்றதெல்லாம் கடந்து உள்ளபடியே என்னென்னா உடனே வந்து என்னை ரீச் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் கட்சியினுடைய தலைவரே ரீச் பண்ணாங்க.
ரீச் பண்ணி இது மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து அது சீரியஸாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அதில் கூட வந்து ஒரு விஷயம் என்ன குற்றச்சாட்டு சொல்லப்படுதுன்னா, அமைச்சருடைய உறவினர் வந்து ஏற்கனவே மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அமைச்சர் தரப்புல இருந்தும் வந்து சில தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. அவரோட எங்களுக்கு வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லை, அது அப்படி இருந்ததுன்னா நாங்கள் நிச்சயமாக வந்து அதை வந்து நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் ஒரு எத்திக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து அப்படிப்பட்ட சூழலில் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ்லேயே என்ன இருக்குன்னா, நீங்கள் அதில் எம்எஸ்ஆ வர்றவங்க அவங்களுடைய உறவினர்களோ அவர்களுடைய உறவினர்கள் வந்து இது மாதிரியான தொழில் சம்மந்தப்பட்ட நிலையிலையோ வந்து இருந்தாங்கன்னா அவங்கள வந்து போடக்கூடாதுன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்குது. அமைச்சர்களுக்கு அந்த வரையறை இல்லை. இருந்தாலும் இது வந்து ஒரு எத்திக்கலாக ஆகிடப்போகுது. அப்புறம் நாளைக்கு எது நடந்தாலும் அவங்கள வந்து பிளேம் பண்ணுவாங்க. அவங்க தவறே பண்ணலன்னா கூட அது மாதிரி இருக்கும். அதனால அதை வந்து சுட்டி காட்டுறதுக்காக அதை நான் போட்டேன். என்னை ரீச் பண்ணாங்க. நான் எந்த நேர்மையாக வந்து அதை சுட்டி காட்டணும்னு நினைச்சோன்னா அதே நேர்மையோட வந்து அவங்க பேசுனதை நான் போடலைன்னா வந்து அது வந்து தவறாயிடும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல இது உங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் கூட வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிற கருத்து வந்து அதன் மூலம் ஏற்படக்கூடிய ரெசிப்ரோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து ரிப்ளை போட்டிருக்கோம். அதனால தான் நான் அதை போட்டேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்புறேன் இந்த மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அதில் வந்து சரியா இனிமேல் வந்து இனி வரும் காலங்களில் வந்து திருத்தப்படும். இது நடந்தது இருந்தால் தவறு நடந்தால் திருத்தப்படும். இனி வரும் காலங்களில் சரியா இருக்கும்னு நம்பலாம். பார்ப்போம். சார் இப்போ எனக்கு நீங்க இந்த கூட்டணியில இணைஞ்சு இப்போ நீங்க கூட்டணின்னு இது வரைக்கும் நீங்க அபிஷியலா உங்க தரப்புல இருந்து சொல்லல. பட் ஆனால் அமைச்சரவையில பங்கேற்றிருக்கீங்க. உங்களுடைய இன்னொரு ட்வீட் நான் பார்த்தேன். எந்த கட்சி எந்த பேரு அப்படின்லாம் நீங்க வந்து குறிப்பிடல. ஆனா கூட்டணி தர்மம் என்பதற்காக கூட்டணியில் இருக்கும்போது தவறுகளை பொறுத்து கொண்டோம், இப்போது அதை சொல்கிறோம் என்பது மக்களுக்கான தர்மம் ஆகுமா அப்படிங்கிற கருத்துப்பட நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கூட்டணியில் இருக்கும் போது அதுல இருந்த அநீதிகள், அதுல நடந்த அக்கிரமங்கள் அவைகள் எல்லாம் வந்து சுட்டி காட்டாமல் மௌனம் காத்து மக்களுக்கு விரோத செயலில் அப்போது ஈடுபட்டு கூட்டணியை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு அப்போது நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு எத்திக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க சாடி இருக்கீங்க. ரொம்ப ஒரு வேலிடான கொஸ்டின்ஸ் தான் நீங்க எழுப்பியிருக்கீங்க. எப்படி இந்த ட்வீட்டை பாக்குறது? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தான் வந்து இந்த கருத்தை வந்து சொன்னாரு. நான் கூட்டணி தர்மத்துக்காக அங்க பேசாம இருந்தேன், அவ்வளவு கரப்ஷன் கலெக்ஷன் கட்டிங் எல்லாம் இருந்துச்சு திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்லி மதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்த மாதிரி செகண்டே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது அவருக்கான ஒரு பதிவு தானா? இல்லை, இது கடந்த காலங்களிலும் தொடர்ச்சியாக அந்த மாதிரி கூட்டணிகள் வந்து முறிவு ஏற்படும் பொழுது, கூட்டணிகள் மாறுகின்ற பொழுது அத்தகைய சூழல் வரும். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு விதிவிலக்குன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும், அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரும்பொழுது கூட வந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு தலைவர் பேரை சொல்லி அவர் எங்க இருந்தாலும் வாழ்கின்ற அளவுக்கு சொன்னாங்க. நாங்களும் வந்து எந்த விமர்சனங்களையும் கூட்டணியில இருந்த பொழுது இது வந்து அப்ப இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்ல. இப்ப எங்களுக்கு நாங்க விமர்சனங்கள் இருக்கா திமுக மேலனா இருக்கு. இந்த விமர்சனங்கள் எதுவும் நாங்க புதுசா சொல்ல. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கும்பொழுதே நாங்க சொன்னோம். என்ன சொன்னோம்? ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் வேணும், அதை வந்து அவங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை வந்து அவங்க கொண்டு வர முடியாம போச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம். கமிஷன் மட்டும் போட்டாங்க நீதியரசர் கே.என். பாஷா தலைமையில. அது மாதிரி அரசு ஊழியர்கள் பதவி உயர்வுகள் வந்து இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்டோம். அதை வந்து அவங்க செய்யல அப்படின்றது. இந்த விமர்சனங்கள்லாம் கூட இருக்கும்பொழுது சொன்னோம், வெளியில வந்த பொழுது சொன்னோம். இப்ப நேற்றைக்கு கூட வந்து திமுகவினுடைய முன்னணி தலைவராக கூடிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. எங்க தலைவர் சொல்லியிருந்தாரு, வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, நாங்க அங்கீகாரம் வாங்கினது திமுகவால தான், தேர்தல் அங்கீகாரம்னாரு. அதை அவர் சொன்னாரு, மனசாட்சியோட பேசுகிறாரு. இப்ப எனக்கு இது வந்து மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் மீது மிகுந்த மரியாதை இருக்கிறது. அவர் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு பொலிட்டீஷியனா, ஒரு பார்லிமெண்டேரியனா, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா, அதெல்லாம் வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க ஒரு காலகட்டத்துல அவருன்னு இல்லை, நான் சொல்றது பொதுவா யார் வெளில வந்து சொன்னாலுமே நீங்க வந்து அவங்களே அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் பாக்குறேன். என்ன காரணம்னா, இப்ப நான் வந்து ஒரு கூட்டணியில இருக்கேன், ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறேன், இருந்துட்டு வெளியில வந்து அப்ப வந்து அவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னா, அப்ப நான் ஏன் இந்த தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்? இப்ப என்னோட வேலை என்ன? ஒரு அரசியல் கட்சியா, ஒரு அரசியல் தலைவரா என்னோட வேலை என்ன? மக்களுக்காக தொண்டாற்றுவது தான் என்னோட வேலை. இப்ப அவங்க பண்ற தப்புனால பாதிப்பு யாருக்கு? மக்களுக்கு பாதிப்பு. அப்ப மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பை நான் பொறுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றேன்னா, கூட்டணி தர்மம்னு நான் ஒரு காரணத்தை சொன்னேன்னா, அப்ப கூட்டணி தர்மம் தான் எனக்கு முக்கியம்னா அப்ப மக்கள் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நானே ஒத்துக்கிறேன். இது என்ன ஒரு ஐரணி பாருங்க. இது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க? இவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க? இப்ப அவர் வந்து 9 வருட காலமா வந்து நான் வந்து அவமானப்பட்டேன்றாரு. இந்த 9 வருட காலத்துல 2 வருஷம் முன்னாடி தான் அவங்க பையன் வந்து எம்பி ஆயிருக்காரு. அப்போ இப்போ சாதாரண நான் என்ன கட்சியெல்லாம் விட்டுருங்க, நான் ஒரு சாதாரண ஒரு ஆளா ஒரு குடிமகனா நான் வந்து என்ன சிந்திக்க தோணும்? ஏப்பா 9 வருஷமா இருந்தா 7 வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்தவர் 7வது வருஷம் அவருக்கு வந்து அந்த பொறுத்துக்காக வந்து பதவி கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் வந்து அவங்க வந்து
எந்த கூட்டணியில இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சி மேல வைக்கல, அவங்களே அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அவங்களுடைய ஆளுமை மீது ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒரு கூட்டணி கட்சி வந்து சரியா இல்ல அப்படின்னு அந்த கூட்டணியில வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நான் தொடர்ந்து டிராவல் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆளுமை கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாதுன்னு எக்ஸ்போஸ் ஆகலையா? இதெல்லாம் ஏன் உணர மாட்டாங்க? அப்போ வந்து இப்ப அவர் வந்து அவர் சொன்னது உண்மை பொய்யே கடந்துருங்க. இப்போ கமிஷன் கரப்ஷன் எல்லாம் இருந்ததுன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு சாதாரண ஆள் சொல்லலாம், அவங்க வந்து கரப்ஷன் நடந்தது, என்னால் தட்டி கேட்க முடியலன்னு சொல்லலாம். ஒரு கட்சியோட தலைவர், பல ஆண்டு கால நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், மக்களுக்கான பல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறன்றாரு, சமூக பணிகளை முன்னெடுக்கிறன்றாரு. அப்ப ஏன் அன்னைக்கு தட்டி கேட்கல? அப்ப அது அவர் கடமையில இருந்து தவறதாகாதா? அப்ப இது என்னன்னா, இப்ப தவறு நடந்தது நடக்கலன்றதை விட அவங்களே அவங்க பிளேம் பண்ணிக்கிறாங்களே, இதை ஏன் புரிஞ்சுக்காம அவங்க பேசுறாங்க அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்து நான் அதை வெளிப்படுத்தினேன். அந்த கருத்து எல்லோருக்கும் அது. திமுக வந்து யார் மேலேயாவது கூட்டணி கட்சிகள் மேல வந்து இன்னைக்கு பழி சொன்னாங்கன்னா கூட அவங்களுக்கும் பொருந்தும் அது. அப்ப நீங்க ஏன் அவங்களை கூட வச்சிருந்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப இது வந்து ஒரு 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 பப்ளிக் ஆங்கர் மாதிரி தான், வந்து ஒரு பப்ளிக்கோட ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் நான் எனக்கு தோன்ற கருத்துன்ற மாதிரி தான் நான் முன் வச்சேன். அது வந்து குறிப்பிட்டு இந்த சூழல்ல இன்றைய தருணத்துல அவரை பாயிண்ட் பண்ற மாதிரி தெரியுது. இது அவரை பாயிண்ட் பண்றதுக்காக இல்ல, இது எல்லாருமே சிந்திக்க வேண்டியது. கூட்டணியில இருங்க, கூட்டணி இன்னைக்கு தற்கால சூழல்ல சொல்லுங்க. இப்ப நாங்க சொல்றோம்ல, தற்கால சூழல்ல சொல்றோம்ல, தற்கால சூழல்ல பிஜேபி ஆட்சிக்கு அமைஞ்சிட போதுன்ற ஒரு சூழல்ல நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம். அவங்க சரியா பண்ணாங்கன்னா கூட இருப்போம், சரியா பண்ணலன்னா நாங்க வெளில வந்துடும் சொல்லலாம். அது ஒன்றும் இது இல்லை. இப்ப நாங்க வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கல. அதனால நீங்க இது இனி வரும் காலங்களில் இது மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்துவது உங்களுக்கான ஆபத்து என்பதை நான் வந்து வெளிப்படுத்தியிருக்கேன். அவ்வளவுதான். அது அப்படிதான் பார்க்கணுமே தவிர அவர் மேல எனக்கு தனிப்பட்ட முறையிலையோ இல்லை வந்து அவங்கள வந்து காயப்படுத்தணும், இல்லை வந்து அவர் வந்து கமெண்ட் பண்ணணும்னு எந்த விதமான நோக்கமும் உள்நோக்கமும் அது இல்லை. இந்த மைனாரிட்டி ஆட்சிக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் வந்து இந்த அமைச்சரவையில் பங்கு பெற்றுக் கொண்டோம், அது ஒரு சன்மானமாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் உங்கள் தலைவர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த அரசு செய்யக்கூடிய பிழைகள், சில தவறுகள், அதற்கு நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க நேரிடும். ஏன்னா இப்ப நீங்களும் கவர்னன்ஸ்ல பங்கேற்றிருக்கீங்க, உங்கள் மீதும் கேள்விகள் தொடுக்கப்படும், நீங்களும் விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. தொடர் ராஜினாமாக்கள் நம்ம பார்க்கிறோம். அஇஅதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் இவர்கள் எல்லாம் இப்போ நாளைய தினம் குறிப்பாக சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் எல்லாம் இப்போ இணைய போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளிலிருந்து, புதுக்கோட்டையிலிருந்து சி விஜயபாஸ்கர் அவர்கள் இங்க சென்னைக்கு வரவழைத்து பல நிர்வாகிகள், பல தொண்டர்கள் இவர்கள் எல்லாம் வந்து இணைய இருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது கம்யூனிஸ்ட் கட்சிகளால் துவக்கத்தில் 3 பேர் ராஜினாமா செய்யப்பட்ட போது அவர்கள் ஆதாயத்திற்காகத்தான் இப்படி வந்து இணைகிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சிபிஎம் ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாங்க. ஆனால் நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்களிடம் இது பற்றியான கேள்விகள் எழுப்பும் பொழுது அது ஒரு உட்கட்சி விவகாரம் என்ற ஒரு கருத்தை அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதற்கு முன்தினம் வந்து நம்ம அவருடைய கருத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல, என்ன காரணம் பின்னணின்னு தெரியல, இது உட்கட்சி விவகாரம் என்று நம்ம கடந்து செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அதற்கு முன்தினம் வந்து வேறொரு மாதிரி கருத்தை சொல்றார். அப்ப இது எப்படி பார்க்கிறது? இது வந்து அப்பட்டமான ஒரு அதிகார துஷ்பிரயமாகத்தானே வந்து பார்க்கப்படணும் ஒரு மொராலிட்டி ரீதியா. இதை வந்து விசிகா எப்படி வந்து அணுகுது? இல்லை, நீங்க முதல்லயே வந்து இந்த இஷ்யூ முதல்ல 3 பேரா இருந்து 4 பேர் ஆனப்பவே வந்து நான் முதல்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அன்னைக்கு அடுத்த நிமிஷமே 3 பேர் போன உடனே, இந்த 3 பேர் செய்யறது வந்து அன்எத்திக்கல், இது வந்து ஜனங்களை வந்து முட்டாளாக்குற வேலை இது. அதே நேரத்தில் இதை வந்து தாவேகா வந்து இதை என்டர்டெயின் பண்ணிச்சுன்னு சொன்னா அவங்க வந்து நேர்மையான அரசியல்னு சொல்றது கிளைமுக்கு வந்து ஒரு இடர்பாடுன்னு சொன்னேன். அடுத்த நாள் வந்து தலைவர் வந்து பேட்டியில அதே தான் சொல்லியிருந்தாரு. நான் சொன்னது அவர் சொன்னார்ன்றத விட அவருடைய உள்ள கிடக்குன்றது தெரியும் நமக்கு, அவரோட இது இருந்தால் அதுதான் நான் வெளிப்படுத்தியிருந்தேன் முன்னாடி. அந்த ஸ்டாண்ட்ல வந்து எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்க 2 நாள் வந்து மாத்தி பேசல அவர், அது உட்கட்சி பிரச்சனைன்றதுல வந்து அதுக்காக கடந்து போக முடியாதுன்றது உண்மைதான். அடுத்த நாளும் அது உட்கட்சி பிரச்சனைன்றத சொல்றாரு. அதுக்கப்புறமும் ஒன்று சொல்லியிருக்கோம். என்னன்னா, இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ அதில் வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த மாதிரி அவங்க ரிசைன் பண்ணிட்டு வர்றது, ரிசைன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க சொல்கிற சொத்தையான காரணம், இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பப்ளிக்கு செய்ய முடியாது, அவங்க கோரிக்கைகளை செய்ய முடியாதுன்றது, பாராளுமன்ற ஜனநாயகத்தை புரிஞ்சிக்காம பேசுறது, இல்லை புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரி பேசுறது. அப்புறம் வந்து மக்கள் மேண்டேட் வந்து டிவி கேக்கு இருக்கு அப்படின்னா, மக்கள் மேண்டேட் வந்து இவங்க இருந்த கட்சிக்கு ஓட்டு போடலன்னா அது வந்து இவங்களும் தான் காரணம். விஜயபாஸ்கர் இருந்த அதிமுக ஓட்டு போடலன்னா விஜயபாஸ்கர் வேணா ஜெயிச்சிருக்கலாம். விஜயபாஸ்கர் போன்றவர்களுடைய செயல்பாடுகள் பிடிக்கலன்ட்டு தான் மற்ற தொகுதிகளில் மக்கள் வந்து ஓட்டு போடாம இருக்காங்க அதிமுக.
அப்ப நீங்க வேணான்னு தான் அவங்கள சூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க வேணான்னு சூஸ் பண்ணாங்க மக்கள்னா, நீ போய் அங்க போய் சேர்ந்தினா அப்ப மக்களுக்கு எதிராக தான் உன்னுடைய செயல்பாடு இருக்கு. மக்கள் வந்து இவங்க சொல்ற சப்பக்கட்டு என்னன்னா, மக்கள்லாம் டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால நாங்க அங்க போறோம்ன்றோம். நான் என்ன சொல்றேன்னா, மக்கள்லாம் நீங்களாம் இருக்கிற அதிமுகவை புறக்கணிச்சு அங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் மக்களுடைய விருப்பம். இப்ப நீங்க அங்க போய் சேர்ந்தீங்கன்னா மக்களோட விருப்பத்துக்கு எதிராக தான் நீங்க போறீங்கன்றதுதான் என்னோட லாஜிக் ஒரு பக்கம். இப்ப என்னன்னா, இப்ப சேர்றாங்க தவறு, இவங்க சேர்த்துக்கிறது தவறுன்றதெல்லாம் சரி. இது யார் யார்கிட்ட கேட்கணும் அந்த கேள்வியை? யாராவது எடப்பாடியார்கிட்ட போய் உங்க கட்சியில என்ன நடக்குதுங்க, போயிட்டே இருக்கிறாங்க ஒருத்தரும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ இவங்க யார் யாரெல்லாம் பிரஸ்ஸை மீட் பண்ணக்கூடிய தலைவர்களா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட, குறிப்பா வந்து கூட்டணியில இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டு அது ஒரு சென்சேஷன் ஆக்கணுன்றதுதான் ஊடகவியலாளருடைய எண்ணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர சென்சேஷன் ஆக்காம இதுல வந்து சென்சிபிளா நீங்க வந்து போய் கேளுங்க, எடப்பாடியாரை கேளுங்க, ஏன் வந்து கட்சி விட்டு போறாங்கன்னு கேளுங்க, அதுக்கு விடை கிடைக்க போகுது. ஏன் அவங்க போறாங்கன்றதுக்கான விடை எங்ககிட்ட கேட்டீங்கன்னா அது வந்து தவறான போக்குன்னு தான் நாங்க சொல்லுவோம். உட்கட்சி பிரச்சனை மாதிரி தெரியுது, எங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்க சொல்ல முடியும். ஒண்ணு. அதே மாதிரி அதிமுக சார்பில் ரெப்ரசன்டேட்டிவா திரு ஆர்பி உதயகுமார் அவ்வப்போது வீடியோக்களை வெளியிடுறாரு. அவர்களோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாரேனும் வந்து ஊடகங்களை சந்திச்சா நம்ம கேட்க நேரிடும். அவங்களும் அதே தான் வந்து சொல்றாங்க. பதவிக்காக ஆதாயத்திற்காகத்தான் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இணையறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கருத்தை எடுத்துட்டு போக வேண்டியதான் எங்க கருத்து. இதுல என்ன கான்டெக்ஸ்ட் என்னன்ற நான் இப்ப நாங்க என்ன வியூ பண்றோம்ன்றது கான்டெக்ஸ்ட். அப்படி வியூ பண்றது நம்ம ஒரு பாசிஸ்ட் எல்லாத்தையுமே அதான் உங்க கருத்து என்ன, அதுல நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கூட்டணியோட அங்கமா தானே இருக்கிறீங்க. ஏன் எங்களிடம் அந்த கேள்வி எழுப்ப வேண்டிய நிச்சயம் என்ன அப்படிங்கறத நீங்க உங்களுடைய கேள்வி நான் உணர்ந்துக்கிறேன். உதாரணத்துக்கு நான் கேட்கறேன், இப்ப நம்ம விடுதலை சிறுத்தைகள் பாசிச எதிர்ப்புல நம்ம ரொம்ப தெளிவா இருப்போம். நம்ம வந்து ஜனநாயக விரோத செயலுக்கு நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருப்போம். இப்ப கடந்த காலகட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி வடநாட்டுல எப்படிலாம் வந்து செயல்பட்டிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 2018ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்துல காங்கிரசனுடைய ஆட்சி, கமல்நாத்தினுடைய ஆட்சி அமையப்பெறுகிறது. ஒரு வருடம் கூட நிறைவடையாத சூழ்நிலையில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு எம்எல்ஏக்கள், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், 18 or 19 எம்எல்ஏஸ் வந்து திடீர்னு ராஜினாமா செஞ்சு பாஜகவில் அவர்கள் ஐக்கியமாகக்கூடிய காட்சியை பார்த்தோம். பிறகு இடைத்தேர்தலை சந்தித்து சிவராஜ் சிங் சௌஹான் 2019 காலகட்டத்தில் மீண்டும் அவர் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஒரு வருடத்திற்குள்ளாரையே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அந்த கவர்னன்ஸ் வந்து கமல்நாத்தனோட கவர்னன்ஸ் வந்து உண்டாக்கப்படுது. இது பீப்புள் மேண்டேட்டுக்கு அகெயின்ஸ்ட். அந்த 18 எம்எல்ஏக்களை எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெற்றி பெற்றவர்களை பாஜகவிற்கு அவர்கள் தாவினார்கள் என்றெல்லாம் நம்ம வந்து அப்போ கேள்வி எழுப்பணும். இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான ஜனநாயக படுகொலை செயலை பாரதிய ஜனதா மேற்கொள்கிறது நம்ம சொன்னோம். இப்போ இது ஒரு மைனாரிட்டி ஆட்சி. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாலியல் சொல்லணும்னா ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி, 4 கால்களை வந்து ஊனிக்கொண்டு இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ உங்கள் மீதான ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறதா? அப்பட்டமா அந்த கேள்வி முன்வைக்கிறேன். இல்ல நீங்க முறை கேக்குறீங்க, சொல்றோம் இது வந்து தவறு, இவங்க வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது சொல்றோம். அடுத்த முறை கேக்குறீங்க, சொல்றோம். மீண்டும் மீண்டும் வந்து இதையே நாங்க சொல்லிட்டே இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. நாங்க சொன்ன ஒரு தடவை சொன்ன கருத்து அது ஹோல்ட்ஸ் குட், அவ்வளவுதான். ஒண்ணு. ரெண்டாவது, அப்ப முதல் தடவை நடக்கும்போது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 10 பேர் 15 பேர் உடனே வந்துருவாங்க, அவங்க எல்லாம் வந்து மந்திரி கொடுக்க போறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃபேக்ஷனை உடைச்சு கொண்டு வந்து மந்திரி. ஆனா அதெல்லாம் நடக்கல. அதெல்லாம் நடக்கலன்றதுக்கான கிரெடிட்டை நீங்க வந்து எங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். நீங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கெல்லாம் கொடுக்கணும். ஏன் நடக்கல அப்படின்னா அதுதான் நீங்க வந்து வெளியில சொல்ல வேண்டிய விஷயங்களை வெளியில சொல்றோம். நீங்க வெளியிலேயே வந்து இப்ப என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, வெளியிலேயே நாங்க வந்து கடுமையா வந்து அவங்களை விமர்சனம் செஞ்சு கடுமையா அவங்க மேல வந்து கண்டனத்தை தெரிவிக்கணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி நடக்கும்? அப்ப அது வந்து அதுவுமே கூட்டணியினோட நலனுக்கு வந்து இல்ல வந்து இந்த ஆட்சிக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றதோட நலனை பாதிக்கும் இல்லையா? நாங்க சொல்றோம் ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப இன்னைக்கு எல்லாம் இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க போறாங்க. இப்ப நம்மளோட ஸ்பெகுலேஷன் என்னவா இருக்குன்னா, இவங்கெல்லாம் திருப்பி வேட்பாளரா நிற்பாங்கன்னு நமக்கு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மாதிரிலாம் இருக்கான்றது தெரியல. இப்ப இது என்ன, நான் என்ன சொன்னாலும் இது தவறுன்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. எங்க கட்சியினுடைய நிலைப்பாடும் அதுதான், எழுச்சி தமிழருடைய நிலைப்பாடும் அதுதான். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. இதை வந்து உரிய வகையில வந்து அவங்க கிட்ட வந்து சொல்ல வேண்டிய இதுல வந்து சொல்லித்தான் ஆகும். அது சொல்லிட்டும் இருக்கும். ஆனா இதுல வந்து எல்லாரையுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நான் சொன்னது மாதிரி இதுல வந்து நீங்க வந்து இந்த இஷ்யூ வந்து இது ஏன் வந்து இப்ப மீண்டும் மீண்டும் எங்கிட்ட கேட்கறீங்க, அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்றேன்னா, ப்ராபப்ளி இது மாதிரி இந்த கன்சர்னை வந்து நீங்க அவங்களுக்கும் வந்து கடத்த வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்ப நேற்றைக்கு வந்து அமைச்சர் நிர்மல்குமார் இடத்துல வந்து கேட்டாங்க. அவர் வந்து அதை வந்து திமுக அதிமுக இணைப்புனால வந்து வருத்தப்பட்டு அவங்க எல்லாம் வெளியில வராங்கன்னு சொல்றாங்க. அதோட விட்டுறாங்கல்ல மீடியாக்காரங்க.
அடுத்த கேள்வி நீங்களே கேட்கணும், நாங்களா சொல்லி கேட்கணும்? நீங்க வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க, ஒரு கிளீன் கவர்னன்ஸ் கொடுக்க போறேன்றீங்க, கரப்ஷன் ஃப்ரீன்னு சொல்றீங்க. இவங்க மேலாம் சார்ஜஸ் இருக்கு, இவங்க மேலாம் மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நீங்க வந்து அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு, குற்றச்சாட்டு ப்ரூவ் பண்ணலன்னா சப்பக்கட்டு கட்டலாம். ஆனா அதுல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா வந்து மாற்று அரசாங்கத்துக்கு, மாற்று கட்சிகளுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அதெல்லாம் கேட்கணும்ன்றோம். இல்ல அதுலயே ஆனா அந்த நிச்சயமா ஸ்டேட்மெண்ட்லயே நிச்சயமா அப்பட்டமான நீங்க முரண்கள் நீங்க தானே தெரிய நினைக்கிற வருது. மாதிரி நீங்க நினைக்கிற திமுக மாதிரி அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள், அதனால் வந்து அதிமுகவினுடைய இறையாண்மை கேள்விக்குறியாகி விட்டது அப்படிங்கறதுனால இவங்க ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தை பேசப்பட்டது அல்லவா, ஹெக்டிக் டேஸா அதெல்லாம் நான் இருந்துச்சு. ஒத்து போறேன். அதெல்லாம் அப்போது நான் டினை அவர்கள் பண்ணவே இல்லை. போர் கொடி தூக்கியிருக்க வேண்டாமா? இல்ல அப்போது நான் அவர்கள் சொல்றது ராஜினாமா செய்திருக்க இதெல்லாம் வேண்டாமா? இந்த கேள்வி எல்லாம் நேத்துக்கு நிர்மல்குமாரை நீங்க கேட்டிருக்க வேண்டாமா? நீங்க என்ன ஊடகவியலாளர் கேட்டிருக்க வேண்டாமான்றேன். என்கிட்ட கேட்டா நீங்க அங்கல்ல கேட்கணும் அத. அப்ப இதுதான் காரணம்னா அவங்க அன்னைக்கு அதுதான் சொல்றேன். இந்த கண்டினியூட்டி ப்ராசஸ் வந்து நீங்க அங்கேயே வைக்கணும். நான் கடிவாளம் வந்து ஒரு போடக்கூடிய இண்டிவிஜுவல் பார்ட்டியா சொல்றேன். இருக்கிறதா இல்லையா? அதனால நாங்க தார்மீகத்தில் நாங்க உங்களுக்கு வந்து நாங்க வந்து அவங்க வந்து தவறு இழைத்தாருன்னா அதுக்கு நாங்களும் பொறுப்பாகுவோம்னா பொறுப்பாகும். ஆனா நாங்க காரணமா இல்லாம இருப்போம். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அது ஒரு தவறு நடக்குதுன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கு. பொறுப்பேற்க வேண்டிய நிலையில அவங்களுக்கு நாங்க வந்து சுட்டி காட்டணும். அது வந்து பார்ப்போம். ஆனா வந்து இது வந்து நான் என்னோட தனிப்பட்ட முறையில இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது வந்து அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணாங்கன்னா அகைன் இது வந்து மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்றத பொறுத்து தான் வந்து சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா பிரதர், நாம வந்து ஒண்ணு தப்புன்னு நினைக்கிறோம். ஆனா மக்கள் வந்து அதை வந்து பொருட்படுத்தாம வந்து அத்தகைய நிலைக்கு வந்து ஆதரவான அதுக்காக நம்ம வந்து விட்டுட்டு போயிட முடியாது. அப்படி விட்டுட்டு போனோம்னா நாம வந்து நம்ம இடத்துல தவறு செய்யறோம்னு நினைக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நேரத்துல இன்னைக்கு வந்து பப்ளிக் மைண்ட் செட்டோ இல்ல வந்து இதுவோ வந்து இதுக்கு வந்து பெரிய அளவுல வந்து எதிர்ப்பான நிலை இல்லைன்றதுக்காக நாங்க விட்டுட மாட்டோம். நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல நீங்க பயப்படுற மாதிரியான சூழல்லாம் இங்க வராது. அப்படி வராதுன்றதுக்கான அதை தான் நீங்களே சொன்னீங்க. நாங்க இருக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்புன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா வரக்கூடிய விஷயங்களை தடுப்போம் நாங்கன்னு எங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க எங்க மேல மக்கள் நம்பிக்கை இருக்கிறதுனால எங்களை கூட வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் அதோட செய்தி. எனக்கு இறுதியான 2 கேள்வி தான் சார். இப்போ இந்த சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது பல கரப்ஷன் சார்ஜஸ் வந்து இருக்கு. டிவிஎஸ்சிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிபிஐ வழக்கும் அவர்கள் மீது இருக்கின்றன. ஒருவேளை இவர்கள் தாவேகாவில் இணைந்தால் இதே திரு எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள் எப்படி இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஊழல் புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அரசுக்கு சுட்டி காட்டினீர்களோ, இதையும் நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு சுட்டி காட்டுவீர்களா? ஒன்று. இரண்டாவது, இன்றைய தினம் கூட்டணி கட்சிகளுடைய அந்த கூட்டம் இன்று மாலை வந்து நடைபெற இருக்கிறது. அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பங்கேற்க இருக்கிறது. தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு முறை கூட நம்ம வந்து கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லல. மாறாக நாங்க எப்ப வேணாலும் நாங்க அமைச்சரவையில இருந்து வெளியே வருவோம், நாங்க கூட்டணி கூட ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருந்தாரு. இப்போ கூட்டணியில் அபிஷியலா இணைஞ்சிருக்கீங்க, நம்ம இது மூலியமா இந்த செயல் மூலியமா நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி ஒருவேளை இப்ப இந்த மீட்டிங்ல வந்து என்னென்னலாம் டிஸ்கஷன் செய்யப்படும், ஒரு பெயர் வந்து சூட்டப்படுமா, வேறு என்னென்னவெல்லாம் வந்து இந்த மீட்டிங்ல வந்து டிஸ்கஷன் செய்யப்படும்னு நினைக்கிறீங்க? இந்த 2 விவகாரத்துக்கும் நிறைவான கருத்து. இப்ப வந்து திமுக கூட்டணியில இருந்தோம், திமுக கூட்டணியில போட்டியிட்டோம். தேர்தலுக்கு பிறகு வந்து இன்றைக்கு தாவேகாக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தோம். அப்புறம் வந்து அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கோம். இப்ப இந்த டிரான்சிஷன் எல்லாமே இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு விடை தேட வேண்டிய நிலையில தான் நாங்களும் இருக்கோம். இப்ப இன்னைக்கு வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தோழமை கட்சிகளுக்கான கூட்டம் என்பதாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு அங்க டிஸ்கஷனுக்கே வரப்போகுது. அதனால்தான் அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்ல முன்னாடி மாநில நிர்வாகிகளையும் வந்து எல்லா கட்சியோட மாநில நிர்வாகிகளும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி சிபிஎம் ஏதோ வந்து கலந்துக்கிறாங்களா இல்லையா புறக்கணிப்புன்றதான் நேற்று இரவு வந்து செய்தி. புறக்கணிப்புன்ற கலந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க கலந்துப்போம் தலைவர் நேற்று வந்து அறிவிச்சிட்டாரு. அங்க போனாதான் அந்த டிஸ்கஷனே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அலையன்ஸா வந்து இதை கொண்டு போறதா அப்படின்றது முடிவுக்கு வந்தாங்கன்னா தான் அடுத்த கட்டமா நீங்க சொல்ற பெயர்கள்லாம் வந்து வைக்கிறது, கூட்டணிக்கான பெயர் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு இருக்கும். இது வந்து இன்னமும் கூட அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ் இன்னும் முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் அந்த டிரான்சிஷன் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சப்போர்ட் பார்ட்டின்றது கடந்து நீங்க வந்து அலையன்ஸ் பார்ட்டியான்றது இப்ப இது எல்லாமே ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது எப்படி வந்து நீங்க வந்து வேற ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க, நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா, நீங்க எல்லாம் கடந்த காலங்களில் ஒன்றிய அளவுல நடந்த போதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் யாருக்கும் வரல. இவருக்கு விபி சிங்குக்கு வந்து பிஜேபி ஆதரவு கொடுக்கும்போது இந்த கேள்வி யாரும் முன்வைக்கல. விபி சிங் பிஜேபி ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் ஆதரவு கொடுக்கும்போது நீங்க எல்லாம் ஒன்னா கூட்டணியா மாறுவீங்களான்னு யாருன்னா கேள்வி கேட்டாங்களா? இன்னைக்கு ஏன் அன்னைக்கு கேள்வி கேட்கல? அப்போ அவங்களுக்கு வந்து
இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கான ஒரு சூழல்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதுவும் நீங்க முதல்ல இனிஷியலா இப்ப நாளைக்கு டிரான்சிஷன் அதே சமூக நீதி காவலர் விபி சிங்கனுடைய ஆட்சியை கவிழ்த்ததும் பாரதிய ஜனதா என்பதையும் நம்ம வந்து விமர்சனமா வைக்கிறோமா இது இல்லையா? வந்து இது விமர்சனமா வைங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க நான் என்ன கேட்கிறேன், ஆஸ் ஆன் டேட் வந்து நீங்க வந்து அன்னைக்கு நான் கேட்கறது என்னன்னா, அன்னைக்கு யாருக்கும் அந்த கொஸ்டினே வரல. அது எப்படிங்க இப்போ அப்போ வந்து நாளைக்கு வந்து பிஜேபி, ஜனதா தள், கம்யூனிஸ்ட் இதெல்லாம் ஒரு கூட்டணியா அப்படின்னு யாராவது கேட்டாங்களா அன்னைக்கு? ஏன் கேட்கல அன்னைக்கு? அன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷன், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணும், ஏதோ ஒன்று கவர்மெண்ட் வரணும்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இது. அதே மாதிரி இதை ஏன் பார்க்க மாட்டாங்கன்றதான் ஒரு கேள்வி இருக்கு. நான் இது என்னன்னா அதான் இப்ப ஏன் இந்த பார்வை வர மாட்டேங்குது அப்படின்னா, விபி சிங் போன்ற புரிதல் கொண்ட ஒரு கருத்தியல் புரட்சியாளர் விஜய் அல்ல. அவர் வந்து ஒரு சினிமா ஒரு கவர்ச்சியினால் வந்திருக்கக்கூடிய ஒரு முதல்வராகத்தான் கட்சிகளாலும் சரி எல்லாராலும் சரி பார்க்கப்படுகிறார். விபி சிங் போன்று அவர் வந்து காங்கிரஸில் பயணித்து ராஜீவ்காந்திக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவர் சமூக நீதிக்காக பாடுபட்டு தேய்ந்து மக்களுக்காக மக்களாக நின்று அவர் முதல்வராகவில்லை என்பதுதான் விபி சிங்குக்கும் விஜய்க்குமான வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற அளவுக்கு விபி சிங்கோட உயரத்திற்கு வந்து ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தரை வந்து நிறுத்த முடியாது. அது திரு விஜய் அவர்கள் இல்ல, யாரையும் நிறுத்த முடியாது. அதுல வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதுக்காக ஒருத்தரை பத்தி நம்ம வந்து முழுமையாவே வந்து நம்ம வந்து புறந்தள்ள முடியாதுல்ல. இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் எப்படி நீங்க சொல்றீங்க? நான் விபி சிங் மாதிரி அவர் இருக்க மாட்டாரு சார். ஆரம்பத்திலேயே நாணயம் வந்து கேள்விக்குறியாகதா இல்லையா? திருப்பி வந்து ஓட்டு போட்டவரோட மை காயல அதுக்குள்ளேயே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட செயல்பாடுகள்ல வந்து ஒரு ஜனநாயக சக்தி ஒரு அவங்கள வச்சுட்டு இந்த ஆட்சி நடக்கிற சூழல் வந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி உங்களோட சேர்ந்து நாமளும் அதை வந்து கண்டிக்கக்கூடிய நிலையில இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. அது என்ன நான் சொன்னது மாதிரி வந்து அதை சேர்த்ததெல்லாம் தவறுதான் அன்னைக்கும் நாங்க சொல்லிட்டோம். நாங்க இப்ப இன்னும் வர்றவங்க எல்லாம் வந்து சேர்த்தாங்கனாலும் அதுவும் தவறுதான் நாங்க சொல்லியிருக்கோம். நீங்க கட்சியினுடைய செயல்பாடு வந்து மக்களுடைய இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒருத்தர் வந்து மோசமான ஒரு ஆள் இருக்காரு, நபர் இருக்காரு, அவர் வந்து கட்சியில வந்து ஒரு பொறுப்புல கொண்டு வராங்க. நம்ம எங்க கூட்டணி கட்சியில ஒரு பொறுப்புல கொண்டு வராங்க. அதை நாங்க கொஸ்டின் பண்ண முடியுமா? சுட்டி காட்டலாம். இது எல்லா கட்சியிலுமே இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து மக்களை வந்து கவர்ன் பண்ற இடத்துல ஒரு பொறுப்புக்கு வருதுன்னா அது வந்து அப்போ வந்து அப்போஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். கண்டிப்பா நாங்க வந்து எங்களுடைய குணத்தை சுயத்தை வந்து இது வந்து எங்க மேல வந்து தொடர்ச்சியா வந்து அது வந்து ஒரு என்னன்னா நாங்க வந்து பதில் சொல்றோம், இல்ல வந்து பதில் சொல்லக்கூடிய கடமைப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனா சில பேர் சொல்ற மாதிரி, சில தலைவர்கள் சொல்ற மாதிரி எங்ககிட்ட உரிமை இருக்குன்ற முறையில் நீங்க கேட்கறதா நாங்க நினைக்கிறோம். நிச்சயமா அந்த உரிமை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படையிலும் சொல்றேன், நம்பிக்கையின் அடிப்படையிலும் சொல்றேன். எந்த இடத்துலயும் பிழை செய்ய மாட்டோம். நிச்சயமா அதை தட்டி கேட்போம். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? இந்த விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் எந்த சூழலையும் எப்படி மாச கட்டுப்பாட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, நானும் சரி. இப்ப நான் வந்து கடந்த காலங்களில் கூட இப்ப எனக்கு வந்து அன்னைக்கு வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து அக்சஸ் இருந்தது. தினந்தோறும் வந்து திடீர்னு முதலமைச்சரை பார்க்கறதுக்கும் அமைச்சர்களை பார்க்கறதுக்கும் ஒரு அக்சஸ் இருந்தது. அன்னைக்கு கூட சில தவறுகள் நடக்கிறதான சூழல் இருந்த பொழுது, இது மாதிரி சுட்டி காட்டக்கூடிய சூழல் இருந்த போது, நான் அப்போ வந்து தலைவர்கிட்ட வந்து இது மாதிரி தப்பு நடக்குது, இதை வந்து சுட்டி காட்ட எனக்கு வந்து சரின்னு பட்ட விஷயங்களை நான் வந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு, முதலமைச்சருடைய கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றிருக்கிறேன். இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி நான் வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா அந்த கடிதங்களுக்கான சான்றுகள் கூட என்னோட மெயில் ஐடியில இருக்கு. எல்லாம் நான் லெட்டர் அனுப்பிச்சுட்டு அதை ஒரு காப்பி வச்சிருப்பேன். இந்தந்த துறையில இந்தந்த மாதிரி இருக்கு, நீங்க வந்து இது ஊராட்சி துறையில வந்து இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, சில பேர் இந்த மாதிரி நான் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் நான். அதனால அந்த குணத்தை வந்து என்னைக்குமே இழக்க மாட்டோம். அதுதான் வந்து எங்களுக்கான பொலிட்டிக்கலா வந்து எங்களுக்கான வேல்யூவே அதுதான் நினைக்கிறேன். நீ கூட இத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியில எங்கள் மீது ஒரு நம்பிக்கை வச்சு உங்களை போன்றவர்கள் கேட்கறீங்க இல்லையா? இப்ப அந்த நம்பிக்கையை நாங்க வந்து என்றைக்கும் இழந்து விட மாட்டோம். அந்த நம்பிக்கை இழக்க மாட்டோம் நிச்சயமா. இப்ப கடந்த காலங்களில் வந்து நீங்க அவங்க 2 பேர் மேலேயும் கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கப்படல, ஒரு வழக்கு அளவுல வந்து இல்லைன்னா கூட அதெல்லாம் வந்து ரொம்ப அப்பேரண்டா தெரியிற குற்றச்சாட்டுகள் தான். இது எங்களுக்கு நீங்க வந்து தலைவரும் வந்து ஒரு இன்னொன்னு சொன்னாரு, நீங்க எங்களை நம்பாம இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுறீங்களோன்ற தோற்றத்தை ஏற்படுத்தினாரு. அது வந்து திருப்பி இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுறதுனால ஒரு புறம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஆட்சிக்கு சொல்லியிருக்கோம், நம்பாம இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறீங்களோன்ற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தினா இது வந்து அவங்களுக்குமே, இப்ப நீங்க எங்களை விட்டுடுங்க, விசிகே விட்டுடுங்க, இது அவங்களுக்குமே வந்து ஒரு பப்ளிக் பர்செப்ஷன்ல வந்து ஒரு பெரிய தீங்கு இழுக்கும். நீங்க எல்லாரும் ஒரு தியரி சொல்றாங்க, இந்த மாதிரி தாவேகா கூட்டணி அமைச்சிருந்தா வந்து இப்ப நேற்றை கூட சில பேர் பேசியிருக்காங்க. இது இப்ப நான் ஏர் பண்றது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட வியூ பாயிண்ட் தான். காங்கிரஸ் கூட்டணி இருந்தா என்னோட கருத்து என்னன்னா, கண்டிப்பா காங்கிரஸ் கூட்டணி இருந்தா தாவேகாக்கு அது பின்னடைவா தான் இருக்கும். என்ன காரணம்னா தாவேகாக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து என்ன கிடைச்சதுன்னா, இப்ப நீங்க வந்து
டிஸ்ட்ரஸ்ட் பீப்புள்னு ஒரு செக்மெண்ட் இருக்காங்க. பொதுவா அரசியல் மீது ஒரு வெறுப்பு, இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீது ஒரு வெறுப்புன்னு இருந்தது. இப்ப நீங்க ரொட்டீன் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒண்ணு போய் தாவேகா கூட யார் போய் சேர்ந்திருந்தாலும் அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். அந்த பார்ட்டியினுடைய இப்ப நீங்க ஒருவேளை ஏடிஎம்கே தாவேகா கூட போயிருந்தா கூட அது இன்னும் கூட திமுக கூட்டணிக்கு வந்து வசதியா போயிருக்கும். இது வந்து ஒரு இதுவா தான் சொல்றேன், ஒரு ஒரு அனுமானமா சொல்றேன் நான். அதுக்கான இது நம்புவதற்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, நீங்க வந்து இன்னைக்கு போட்டிருக்கவங்கள பல பேர் வந்து தாவேகாக்கு போட்டவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த குறிப்பா இந்த ரொம்ப நான் கவனிச்சு பாருங்களேன், நகர்ப்புறங்கள்ல தான் வந்து இந்த அதிருப்தி நிறைய இருக்கும். கிராமப்புறங்கள்ல ஊரக பகுதிகளில் வந்து நீங்க வந்து அரசியல் மீதோ இல்லை வந்து அரசியலா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் மீதோ வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பிராக்டிக்கலா யதார்த்தத்தை புரிஞ்சவங்க இருப்பாங்க. ஊரக பகுதிகளில் யதார்த்தத்தை புரிஞ்சவங்க இருப்பாங்க. நகர்ப்புற பகுதிகளில் நுனிப்புள்ளு மேயிற மாதிரி மேம்போக்கா சில விஷயங்களை பார்த்து வச்சுட்டு இது இவங்க இப்படின்னு ஒரு சூழல் இருப்பாங்க. நான் ஒரு பொதுப்படையான கருத்தை முன்வைக்கிறேன். அப்ப இந்த மாதிரியான பகுதிகளில் இன்னைக்கு எதை நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னா, இவங்க கூட எந்த சராசரியா வந்து இங்க வந்து சாதாரணமா இங்க வந்து அரசியல் பண்ணக்கூடிய எந்த இயக்கமும் தாவேகா கூட இல்லைன்னும் போது அது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து தாவேகா வந்து இப்போ அந்த மக்கள் எல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி ஏடிஎம்கேல இருந்து வரவங்க இன்ஃபில்ட்ரேட் ஆகிறவங்கள இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கவங்களை சேர்த்தாங்கன்னா அப்படி அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆவாங்க. இதெல்லாம் அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை அனலைஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நாங்க சொல்ற கருத்துன்னு அவங்க கேட்கலனா கூட அவங்களுடைய நலன்ல இருந்து இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலன்னா எல்லாருமே எவ்ரிஒன் ஹேஸ் டு பே ஃபார் வாட் எவர் தே ஆர் டூயிங் இட். அதுக்கு உண்டான விலையை யாராக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். அது நாங்கள் கண்டிக்கிறோம், கண்டிக்கல, ஆதரிக்கிறோம், ஆதரிக்கலன்றதோட செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு யாராக இருந்தாலும் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நிச்சயமா சார், ஒரு விரிவான உரையாடல். நீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம தமிழுக்கு ரொம்ப விரிவா தெளிவா ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர்.